ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு கடோ உபனிஷதம். இந்த உபனிஷத்துல கடந்த பாடங்கள்ல 2வது பகுதியின் 2வது அத்தியாயத்தின் 12 பாடல்கள் பார்த்து முடிச்சோம். அதாவது 12 மந்திரங்கள் பார்த்து முடிச்சோம். அதுல இறுதியாக பார்த்த இந்த 12வது மந்திரம், அந்த பரமனை நம்முள் நாம் உணர வேண்டும் என்பதை ஆழமாக வலியுறுத்தியது. அந்த பரமனை நாம் எப்படி உணர வேண்டும் என்றால், ஒருமை உணர்வில் நாம் உணர வேண்டும். அதாவது தன்னுணர்வு தன்மையிலே இறைவனை நாம் உணர வேண்டும். அப்ப அந்த உணர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் நேற்றைய வகுப்புல சொல்லும்போது, திருநாவுக்கரசருடைய ஒரு பாடல் கூட சொன்னேன். விறகில் தீயினன் அப்படின்னு ஒரு பாடல். ஆனால் அந்த பாடலை நான் முழுமையா விளக்கம் கொடுக்கல. இப்ப இன்றைக்கு அந்த பாடல் விளக்கமும் பார்த்துடலாம். பார்த்துட்டு மேற்கொண்டு பயணிக்கலாம். இப்ப திருநாவுக்கரசருடைய பாடல். விறகில் தீயினன் பாலில் படு நெய்போல் மறைய நின்றுளன் மாமணி ஜோதியான் உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே. அனுபவ உண்மையை பகிர்ந்துக்கிறார் திருநாவுக்கரசர். தன்னுடைய அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்துக்கிறார். என்ன சொல்றார்? விறகிலே தீ ஒளிந்து கொண்டிருப்பதை போல, பாலிலே பசு நெய் ஒளிந்து கொண்டிருப்பது போல, அந்த அறிவு ஒளியாகிய பரமன் நம் உடலிலே ஒளிந்து கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்க உபதேசிக்கிறார். அப்ப அப்படியே நம்முடைய உடம்பிலே ஒளிந்து கொண்டிருக்கின்ற இறைவன் எப்படி இருக்கிறான்? ஊடகமா சொல்றார் பாருங்க. உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால். அப்ப இறைவன் உணர்வாக இருக்கிறான் நமக்குள்ள. அந்த உணர்வாக இருக்கின்ற பரமனை நாம் உறவு கொள்ள வேண்டும். உறவுகோல் நட்டு. அப்போ எப்படி நம்ம ஒரு மத்தை வச்சு பாலை காய்ச்சி தயிராக்கி அப்புறம் நம்ம கடையும் போது வெண்ணெய் எடுக்கிறோமோ, அந்த மத்துல என்ன பண்ணுவோம்? நேரடியா வெண்ணெய் எடுக்காம அந்த மத்துல ஒரு கயிறை வச்சு கட்டி அந்த கயிறை முறுக்கி நம்ம அப்படியே கடைவோம். மத்த நம்ம கயிறை வச்சு முறுக்கி கடையவே என்ன ஆகும்னா, அந்த தயிர்ல இருந்து வெண்ணெய் வந்துடும். அந்த பால் தயிராக மாற்றப்பட்ட பிறகு அந்த பாலுக்குள்ளே இருக்கின்ற பசு நெய்யை நாம வெளியே கொண்டு வர முடியும். அப்ப பாலிலே இருக்கின்ற அந்த பசு நெய்யை நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா அதற்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் தான் என்னன்னா, அந்த பாலை காய்ச்சி தயிரா புற ஊத்தி அப்புறம் அதை நம்ம கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயிலிருந்து நம்ம நெய்யை எடுக்கிற மாதிரி இங்க நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த உடம்புல இருக்கின்ற அந்த பரமனை நம்மிடத்தில் இருக்கின்ற உணர்வு என்ற கயிற்றினாலே கட்டி கடைய வேண்டும். உணர்வு கயிற்றினால் கட்டி கடையும் போது கட்டாயம் அந்த பேருணர்வு நிலையில் இருக்கின்ற பரமனை நாம் அனுபவமாக உணர முடியும் என்ற ஒரு ஆழமான உண்மையை இந்த பாடலிலே புரிந்து கொள்ள முடிந்தது. அப்ப இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கடோ உபனிஷத்தினுடைய 13வது மந்திரம் அதை பார்ப்போம். நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விதத்தாதி காமான் தமாத் மஸ்தம் ஏனு பஷ்யந்தி தீரா தேசாம் சாந்தி சாஸ்வதி நேத்தரேஷாம். இந்த மந்திரமும் ஒரு அருமையான விஷயத்தை நமக்கு உணர்த்துது. இது 13வது மந்திரம். நிலையற்றவற்றில் நிலையானவரும் உயிரினங்களிலே உணர்வாக விளங்குபவரும் பன்மையில் ஒருமையானவரும் ஆசைகளை நிறைவேற்றுபவருமான இறைவனை விவேகிகள் இதயத்தில் ஆத்மாவாக உரைபவராக அனுபூதியில் உணர்கிறார்களோ அவர்களுக்கே நிலைத்த நீடித்த அமைதி உரித்தாக்குகின்றது, மற்றவர்களுக்கு கிடையாது என்பதாக இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப நம்ம நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். சாந்தி அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம் பரமனுடைய சொரூபம், யதார்த்தம், இயல்பு என்பதாகவே நம்ம பார்க்கிறோம்.
அதனால தான் பரமனை வந்து நம்ம என்ன சொல்றோம்? பேசாமல் இருக்கக்கூடிய மௌனி, சாட்சி இப்படி நம்ம பல பெயர்கள் அழைக்கிறோம். ஏன்னா அவர் எதிலும் சம்பந்தப்படுவதில்லை. தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய் இருக்கின்ற பரமனை வந்து அமைதி நிலையில, ஒரு ஆனந்த நிலையில, சச்சிதானந்த சொரூபத்துல அனுபவம் ஆக்குறோம். அதாவது நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். இப்ப அப்படிப்பட்ட அந்த பரமனை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவமா ஆக்க வேண்டும். அதுதானே இந்த பாடத்திட்டத்தினுடைய ஆழமான உண்மை. அப்ப இங்க இந்த 13வது மந்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, அத்தகைய ஆன்ம அனுபூதி, இறை அனுபூதி, இறை காட்சி என்றெல்லாம் பொதுவாக நாம் வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை பற்றி நாம் அதிகமாக படித்தும் வைத்திருக்கிறோம். ஆனா உண்மையில் அது என்ன என்பதை பற்றி யாருக்குமே அவ்வளவு அனுபவத்தில் உணரப்பட முடியல. ஏன்னா அது ஆராய்ச்சிக்கோ, விளக்கத்துக்கோ ஒரு உரித்தானது கிடையாது. அந்த ஆத்ம அனுபவம், ஆத்ம அனுபூதி, இறை அனுபூதி அப்படிங்கிறது அனுபவத்திற்கு உரித்தான ஒரு விஷயம் என்பதாக நம்ம நேற்றைய வகுப்புல பார்த்தோம். ஏன்னா அது ஒவ்வொருத்தரும் உணர வேண்டிய ஒரு விஷயம். அத உணர்வதற்கான வழிகள் வேணா இப்படி இப்படி நம்ம சொல்லலாமே தவிர, அது அவரவர்களே சுயமாக அடைய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம நேத்து வகுப்புல புரிஞ்சுக்கிட்டோம். அததான் நான் நேத்து கூட சொல்லும்போது உங்களுக்கு சொன்னேன். நிறைய உதாரணங்கள் குடுப்போம். இப்ப நீங்க வந்து ஒரு ஊருக்கு போய் சேரணும் அப்படின்னா, அந்த ஊருக்கு போற வழி இப்படின்னு நம்ம காட்டிக் குடுக்கலாம். ஆனா அந்த ஊருக்கே நம்ம கூட வர முடியாது இல்லையா? அந்த ஊருக்கு நீங்க போகணும்னா, பாருங்க இந்த வழியில போனீங்கன்னா, சீக்கிரம் அந்த ஊருக்கு போயிடலாங்க அப்படின்னு ஒரு பாதையை உங்களுக்கு காட்டிக் குடுக்க முடியும். அந்த பாதைய நீங்க புடிச்சுக்கிட்டு நீங்க தான் அந்த ஊருக்கு போய் சேரணுமே தவிர, அந்த பாதையை காட்டிக் கொடுக்கிறவரும் கூடவே வருவாரான்னா, எப்படி வருவாரு? அவரு வரமாட்டார். அப்ப அது மாரி இங்கேயும் இந்த ஆத்ம அனுபூதி, இறை அனுபூதி அப்படிங்கிற ஆழமான விஷயங்கள நாம் நம்ம ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உணர வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறதுனால, இங்க சாஸ்திரமும், சத்குருவும் ஒரு வழிகாட்டிகள் தான். பாதையை நமக்கு காட்டிக் கொடுப்பவர்கள் தான். அவர்கள் பெற்ற அந்த அனுபவத்தை உங்கள்ட்ட ஷேர் பண்றாங்க. ஏன்னா, இப்ப அந்த வழிகாட்டி என்ன பண்ணுவாரு? அந்த ஊருக்கு போயிட்டு வந்திருப்பாரு. அவருக்கு அந்த தடம் தெரியும். இந்த வழியில போனா நீங்க ஷார்ட்கட்ல சீக்கிரம் இந்த ஊருக்கு போயிடலாங்க. அப்படி போகாதீங்க. அது சுற்றுப்பாதை. அப்படின்ட்டு ஒரு அனுபவத்துல போயிட்டு வந்த ஒருத்தர்கிட்ட நம்ம பாதை கேட்டு போனோம் அப்படின்னா, சீக்கிரம் அந்த ஊருக்கு நம்ம போய் சேர முடியும். நல்ல பாதையும் அவர் சொல்லுவார். இந்த ரூட்ல போனீங்கன்னா டிராஃபிக் இருக்காது. ரோடு குண்டு குழியுமா இருக்காது. நல்ல ரூட்டுங்க அப்படின்னு சொல்லிக் குடுப்பாரு இல்லையா? அது மாரி இங்க சாஸ்திரமும், சத்குருவும் பரமனை அறிவதற்கான பாதையை காட்டிக் கொடுக்கும். ஆனா அந்த பாதையில நாம் தான் தனிப்பட்ட முறையில பயணிக்கணும். தானாலாம் வந்துடாது. நீங்க நிக்கிற இடத்திலேயே நின்னுகிட்டு அந்த ஊர் வந்துருமான்னா எப்படி வரும்? அந்த ஊருக்கு நீங்க பயணம் பண்ணி போகணும். போனா தான் அந்த ஊர, அந்த இலக்கை நீங்க அடைய முடியும். அது மாரி இங்க ஆத்ம அனுபூதி, அனுபவம், இறைக்காட்சி அப்படிங்கிற எல்லா விஷயமுமே நம்முள் நிகழ வேண்டிய ஒரு மாற்றம். நம் இடத்திலே நடக்க வேண்டிய ஒரு ரசவாதம். அப்படிதான் நம்ம இத பார்க்கிறோம். அதுக்கான முயற்சியை நம்ம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில மேற்கொள்ள வேண்டும். அது வந்து நம்முடைய சுய அனுபவம், சுவானுபூதி என்று சாஸ்திரம் சொல்லுது. அந்த நிலையை வந்து யாரு நசிகேதன் அறிவதற்கு ஆர்வமா தானே இருக்கிறான். அவன் தானே கேட்டுட்டே இருக்கிறான். மரணத்துக்கு பின்னால் என்ன? மரணத்துக்கு பின்னால் என்னங்கிற கேள்விய கேட்டுட்டே இருக்கிறான். இப்ப இனி வருகின்ற அந்த 14வது மந்திரத்துல நசிகேதன் பேசுறான். அது என்னன்னு பார்த்துடுவோம். ததேத திதி மன்யந்தே நிர்தேஷ்யம் பரமம் சுகம். கதம் நுதத் விஜானியாம் கிமுபாதி விபாதி வா. இங்க வந்து நசிகேதன் ஒரு கேள்வி எழுப்புறான். அருமையான கேள்வி. சரி, நீங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆத்மானா அப்படி இப்படி என்னென்னமோ சொல்றீங்க. அந்த குறிப்பிட்டு சொல்ல முடியாததும் மேலானதுமான அந்த அனுபூதி இன்பத்தை, அந்த ஆத்மா அனுபவத்தை, இறை அனுபூதியை பலரும் நேரடியாகவே அனுபவிக்கின்றனர். அந்த மகான்கள், ரிஷிகள் அதை அனுபவிக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த அனுபவத்திலே அந்த பரமானுபவம், ஆனந்த அனுபூதி தானாகவே ஒளிர்கிறதா? அல்லது வேறொன்றால் ஒளிரச் செய்யப்படுகிறதா? இதை பற்றி நான் அறிய விரும்புகின்றேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். இந்த இடத்துல 14வது மந்திரத்துல நசிகேதன் வந்து யமதர்மராஜன் இடத்துல ஒரு கேள்வி எழுப்புறான். அந்த ஆத்ம அனுபூதி, ஆத்மா அனுபவம், இறை அனுபூதி என்பது எப்படி நடக்குது? நம்முள்ளேயே நிகழுதா? இல்ல யாராவது அது வெளியிருந்து காட்டிக் கொடுக்க முடியுமா? அந்த அனுபவத்தை எப்படி நான் அடைவது?
அதை நான் அறிய விரும்புகின்றேன் அப்படிங்கிற ஒரு ஆழமான கேள்வியை இந்த 14வது மந்திரத்துல கேட்கிறான். அப்போ ஆத்ம அனுபூதி பெற்றதாகவும் இறைவனை அனுபவமாக கண்டதாகவும் மகான்கள் பலரும் கூறுகின்றனர். அது அகத்தே உணரப்பட வேண்டிய ஒரு அனுபவமாக இருக்கின்றதே தவிர புறப்பொருட்களை காண்பது போல ஒரு புறக்காட்சியாக இருக்குமா என்பதாக நசிகேதனுடைய கேள்வி இங்கு அமைக்கப்பட்டிருக்கு. இதற்கு ஒரு அருமையான பதிலை தான் இப்போ இனி வருகின்ற 15வது மந்திரத்தில் யமதர்மராஜன் பேச போகிறார். இப்போ இந்த 15வது மந்திரம் தான் இந்த ஒட்டுமொத்த கடோபனிஷத்துக்கே ஆழமான உண்மையை நமக்கு புரிய வைக்கிற மகா மந்த்ரா. ஏன்னா நான் நிறைய உபனிஷத்தங்கள் வேற வேற பாடங்கள் எல்லாம் எடுக்கும்போது அடிக்கடி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன். இது ரொம்ப ஒரு அருமையான ஆழமான முக்கியமான மந்திரம். கடோ உபனிஷத்தினுடைய 2வது அத்தியாயத்திலே 2வது பகுதியிலே வருகின்ற 15வது மந்திரம். இப்ப அந்த மந்திரத்தை நான் படிக்கிறேன். ந தத்ர சூரியோபாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யதோ பாந்திகி குதோயம் அக்னிகி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாதி. அப்படிங்கிற இந்த மந்திரம் ரொம்ப ஒரு அருமையான மிக மிக முக்கியமான ஒரு மந்திரமாக நம்ம இதை பார்க்கிறோம். இந்த மந்திரத்தை தான் நீங்க முழுமையா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த ஆத்ம அனுபவத்தை உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தரும் உணரலாம். உங்களுக்குள்ளேயே நீங்க ஆத்மாவை அனுபவமாக்க முடியும். அப்படி ஒரு அருமையான விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். இப்போ இந்த மந்திரம் என்ன பொருள் கொடுக்குது அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்துடுவோம். இப்போ இந்த மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சூரியன் ஒளிர்வதில்லை, சந்திரனும் நட்சத்திரங்களும் கூட ஒளிர்வதில்லை, மின்னல் கூட ஒளிர்வதில்லை. அப்படி இருக்க அக்னி மட்டும் எப்படி ஒளிர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குது. இந்த மந்திரம் ரொம்ப அருமையான ஒரு கேள்வியை கேட்குது. சூரியன் ஒளிர்வதில்லை, சந்திரனும் நட்சத்திரங்களும் ஒளிர்வதில்லை, மின்னல் கூட ஒளிர்வதில்லை. அப்படி இருக்க அக்னி மட்டும் எப்படி ஒளிர முடியும்? அப்ப இங்க ஒளிர்கின்ற எல்லாமே அந்த அறிவு ஒளியின் அதிஷ்டானத்தில் தான் ஒளிர்கின்றது என்ற ஒரு ஆழமான உண்மையை இங்கு சொல்லுது. இவ்வாறு ஒளிர்கின்ற அனைத்தும் அந்த தூய அறிவாகிய ஆத்மாவை அனுசரித்தே ஒளிர்கின்றன அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை நாம் இங்க புரிஞ்சு கொள்ளணும். அப்ப இங்க நம்ம ஒளிர்வது பிரகாசிப்பது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில நம்ம பார்க்கும்போது, இப்ப நம்ம புறத்துல ஏற்றி வைக்கப்பட்ட தீப ஒளி போல ஆத்மா ஒளி இருக்குமா, ஆத்மா ஒளிருமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு புரிதலுக்காக அந்த லைட்டை பத்தி நம்ம சொல்றோம், ஒளி அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்றோம். ஆனா உண்மையில் நம்முடைய அக அறிவாகிய சுய அறிவின் மூலமாகத்தான் நீங்க எல்லாமே ஒளிர்கின்றன என்ற ஒரு ஆழமான உண்மையை நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டு நம்முடைய அக அறிவை நாம் அனுபவமாக ஆக்கும் போதுதான் அதுதான் இங்க ஆத்ம அனுபூதி என்பதாகவே பார்க்கிறார்கள் மகான்கள். அப்ப பொதுவா ஒளி என்று நாம் எதை பார்த்தாலும் அவைகளுக்கு என்று ஒரு சுய ஒளி கிடையாது. இப்ப நீங்க ஒரு தீபத்தை ஏற்றி வச்சாலும் நீங்களா கொடுக்கப்பட்ட அந்த தீப ஒளியில அது பிரகாசித்துக் கொண்டிருக்கே தவிர அதுக்குன்னு ஒரு சுய ஒளி இருக்கான்னா இல்ல. அப்ப இந்த மாதிரி புறத்துல நீங்க எந்த இடத்துல போய் தீபத்தை ஏற்றி வச்சாலும் சரி, திருவண்ணாமலையில ஏத்தினாலும் சரி, சபரிமலையில நீங்க தீபத்தை ஏத்தினாலும் சரி, அது மாதிரி நீங்க புற வழிபாடுகள்ல தீப ஒளியினால வழிபாடு பண்ணுகின்ற ஒளி எல்லாமே நம்மால் ஏற்றி வைக்கப்படுகின்ற புற ஒளிதானே தவிர அது ஆத்ம ஒளி கிடையாது. அப்ப ஆத்ம ஒளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த நித்தியமான பரமனின் இருப்பினாலேயே இவைகள் எல்லாம் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை தன்னுள் நாம் அந்த தூய அறிவாய் சுயம் பிரகாச ஒளியாய் உணர்கின்ற ஒரு உன்னத நிலைப்பாடு என்பதாக இங்க பார்க்குது. இந்த சாஸ்திரம் சொல்ல வர்ற ஆழமான உண்மை என்ன அப்படின்னா, இப்ப சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்கள் எல்லாம் உண்மையிலேயே தானா ஒளிரலப்பா, நீ இருக்கிறதுனால அது ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது, நீ இல்லாவிட்டால் அவைகள் இல்லை என்பதை இங்கு சொல்றார் யமதர்மராஜன் சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ அந்த தூய அறிவாகிய ஆத்மாவின் ஒளியினாலேயே உண்மையில் அவைகள் எல்லாம் பிரகாசிக்கின்றன. அவைகளின் பிரகாசத்தை பார்ப்பவனும் அந்த பிரகாசத்துக்கு காரணமானவனும் அந்த தூய அறிவு ஒளியாகிய பரமனே என்பதாகவே இங்கு பார்க்கப்படுகிறது. இப்ப பொதுவா நம்ம இப்போ வெளியே பார்க்கிற பொருள்கள் இருக்கு இல்லையா, என்ன பொருள்களை வேணா நம்ம வெளியே பார்க்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் நமக்கு என்ன வேணும், ஒரு வெளிச்சம் தேவை.
இப்ப காலையில சூரிய ஒளி வந்துட்டா நமக்கு சூரிய ஒளி வெளிச்சத்துல நம்ம இது இன்னதுன்னு என்று தெரிந்து கொள்கிறோம். அப்படி சூரிய ஒளி இல்லாத நேரங்கள்ல, இரவு நேரங்கள்ல நம்ம ஒரு தீப ஒளியில இது இன்னது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த ஆத்ம ஒளி இருக்கு இல்லையா, நம்முள்ளேயே பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாவற்றையும் அறியும் அறிவாகிய அந்த தூய அறிவு, சுயம் பிரகாச ஒளி. அதை அறிவதற்கு வெளியிருந்து எந்த ஒளியும் தேவையில்லை. புற ஒளி எதுவும் தேவையில்லை. அப்ப அதை நாம இங்க புரிந்து கொள்ளணும். அதைத்தான் இங்க இந்த சாஸ்திரத்துல இங்க சொல்ல வருது இந்த மந்திரம். இப்ப சூரியன் எப்படி தன்னுடைய சுய ஒளியால் தான் அனைத்தையும் ஒளிர்விக்கின்றதோ, அதுபோல ஆத்ம ஒளியால் தான் நாம் அனைத்தையும் காணுகின்றோம் என்ற ஒரு ஆழமான உண்மையும் இங்க உபதேசிக்கப்படுது. ஏன்னா இங்க உலகப் பொருட்களை காண்பதற்கு உதவுகின்ற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் போன்ற அனைத்தும் உண்மையிலேயே பிரகாசிப்பது என்பது நம்முடைய சுய ஒளியினால் தான், சுய அறிவினால் தான் என்ற ஒரு ஆழமான உண்மையை இங்கு யமதர்மராஜன் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அப்ப இங்க நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இங்க ஒளி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறைய பேர் பேசுறாங்க இல்லையா, மகான்கள் எல்லாம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, தனிப்பெரும் கருணைன்ட்டு வள்ளல் பெருமானும் பேசுறார். அப்போ அந்த அருட்பெரும் ஜோதி என்ற ஒளி எது, அந்த ஜோதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்மா தான், ஆத்ம ஒளி தான். அப்ப அந்த ஆத்மாவுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு நம்ம ஆழமாக பார்க்கும்போது அது நம்மிடத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற சுய அறிவு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தன்னைத்தான் அறிந்து கொண்ட சுய அறிவு தான் இங்க ஆத்ம ஒளி, ஆத்ம பிரகாசம் என்பதாக பார்க்கிறோம். இப்போ ஆத்ம ஒளி என்பது உண்மையில் நம்முடைய சுய அறிவு அப்படிங்கறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த சுய அறிவுல தான், அந்த சுய ஒளியில தான் நம்ம எல்லாவற்றையும் பார்க்கின்றோம். ஏன்னா இங்கு வெளியே பிரகாசிக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் என்னிடத்திலே இருந்து மலருகின்ற அந்த தூய அறிவாகிய சுயம் பிரகாச ஒளியினாலே தான் இங்கு நான் எல்லாவற்றையும் அறிகின்றேன் என்ற ஒரு ஆழமான உண்மை முதல்ல நமக்கு புரியணும். அப்ப இந்த புரிதல் எந்த அடிப்படையில நான் புரிந்து கொள்கிறேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நான் என்ற தன்னிருப்பை கொண்டு தான் நான் எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறேன். ஏன்னா என்னிடத்திலே நான் என்ற ஒரு இருப்பு இருந்து கொண்டே இருக்கும். சதா அது என்னிடத்திலே ஸ்புரணமாகி கொண்டே இருக்கும். அதைத்தான் நான் தன்னுணர்வு, உள்ளுணர்வு அப்படின்னு பல பெயர்கள்ல அழைக்கிறோம். அப்ப அந்த தன்னுணர்வு, அந்த உள்ளுணர்வு தான் நான் என்று தன்னுடைய சுய இருப்பை சதா அறிவுறுத்திக் கொண்டே இருக்கின்ற ஒரு அருட்பெரும் ஜோதி என்பதாக பார்க்கிறோம். அப்ப அந்த ஜோதி, அந்த ஒளி என்பது என்னுடைய சுய அறிவு தான். அந்த சுய அறிவினால் தான் நான் எல்லாவற்றையும் இங்கு அறிந்து கொள்கின்றேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க நான் என்பது உண்மையில் ஒரு வார்த்தை கிடையாது. இப்ப நம்ம நான் அப்படிங்கிற வார்த்தை பேசுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேர்டு கிடையாது நான் என்பது. காரணம் என்னன்னா, இந்த நான் என்பது அனைத்து வார்த்தைகளும் உண்டாகுவதற்கு முன்பாகவே இருந்த ஒரு அமைதி உணர்வு என்று நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். ஆழமான விஷயம் என்ன தெரியுமா? நான் என்று ஸ்புரணமாகி கொண்டிருக்கின்ற நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த உணர்வை ஒரு வார்த்தையால வர்ணிக்க முடியாது. நம்ம அறியாமையில நம்ம நான் என்று நாம் அபிமானித்துக் கொள்றது, நம்முடைய இந்த உடலையும் மனதையும் தான் நம்ம நான் என்று வார்த்தையில அபிமானித்துக் கொள்கிறோம். ஆனா இந்த நான்ங்கிற வார்த்தை வருவதற்கு முன்பாகவே ஒரு அமைதி நிலையும் ஒரு ஆனந்த நிலையையும் கொண்ட நம்முடைய உள்ளுணர்வு தான் அது நான் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு. அந்த உணர்வை தான் நாம் இந்த உணர்வு வெளி, வெட்ட வெளி என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நான் எனும் சுய உணர்வு அல்லது சுய அறிவு என்ன பண்ணுதுன்னா, இந்த உடலை கொண்டு உண்டாக்கி கொண்ட புலன்கள், மனம், புத்தி போன்றவர்களை கொண்டுதான் எல்லாவற்றையுமே அறிகிறது. அப்ப நம்மிடத்துல வெளிப்படுகின்ற இந்த தன்னுணர்வு, சுய உணர்வு, இந்த சுய அறிவு என்ன பண்ணுதுன்னா, எல்லாவற்றையும் அதுதான் படைக்குது. அந்த உணர்வு தான் எல்லாவற்றையும் படைக்குது, அந்த அறிவு தான் எல்லாவற்றையும் படைக்குது. அப்படி படைத்து கொண்ட அடிப்படையில தான் இங்கு இந்த உடலும் உண்டானது. இந்த உடலினுடைய அடிப்படையில இந்த உடல் இடத்திலே புலன்கள் இருக்கு, மனசு இருக்கு, புத்தி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு அந்த உணர்வு தான் எல்லாவற்றையும் அறிகிறது. அப்ப அனைத்தையும் அறியும் அறிவாகவே அந்த ஆத்மா தான் இருந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு ஆழமான உண்மையை நாம் இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த ஆத்மாவோ எல்லாவற்றையும் அறியும் அறிவாக இருந்தாலும் அது ஒரு அமைதியின் வடிவாகவே, எதிலும் சப்தம் இல்லாத சப்தமாகவே அது இருந்து கொண்டிருக்கின்றது என்ற ஒரு விஷயத்தையும் நம்ம நேற்றைய வகுப்புல பார்த்தோம். சப்தம் இல்லாத சப்தம் அது. அது எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருக்கும். ஆனா அதனுடைய அதிஷ்டானத்திலே இங்க எல்லாமே படைக்கப்படும். அந்த ஒளியினுடைய அதிஷ்டானத்திலே இங்க எல்லாமே படைக்கப்படும்.
அப்ப அந்த நித்தியத்தின் இருப்பதை அறிகின்ற ஆவலின் காரணமாக அதற்காக தனது சுய அறிவில் ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான எண்ணங்களின் வாயிலாக இந்த மனதும் புலன்களும் அசைகின்றன. இந்த அசைவை கொண்டு நாம் அந்த ஆத்மா அசைவதாகவோ அல்லது அந்த அறிவு அசைவதாகவோ தவறாக எண்ணிக்கொள்கிறோம். ஆனால் உண்மையில் அந்த சுய அறிவோ தன்னில் படைக்கப்பட்டு அனுபவிக்கப்பட்டு அழிந்து போகின்ற அனைத்திற்கும் சாட்சியாக மட்டுமே இருக்கின்றது என்று நாம் இங்கே நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சுய அறிவை, சுய உணர்வை எப்படி நாம் அனுபவமாக நம்முள் உணர்வது அப்படிங்கிறது தான் இங்க பெரும்பாலானவருடைய கேள்வியாகவும் இருக்குது. அதை எப்படி நீங்க உங்களுக்குள்ள உணரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு ஆழமான உண்மையை நாம் அனைவரும் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு சரியான சத்குரு மூலமாக இந்த அத்தியாத்ம யோகம் என்கின்ற ஆத்ம வித்யா கல்வியை நாம் கற்றுக்கொண்ட உடனே அந்த சாஸ்திரமும் சத்குருவும் உபதேசிக்கின்ற மகா மந்திரமாகிய மகா வாக்கிய உபதேசம் என்ன சொல்லுது? தத்துவமசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படிங்கிற ஒரு மகா வாக்கிய உபதேசத்தை தான் இந்த சாஸ்திரமும் சத்குருவும் இந்த அத்தியாத்ம யோகம் என்ற உபனிஷத்துகள் வாயிலாக நமக்கு உபதேசம் கொடுக்கிறார்கள். அப்ப அந்த உபதேசத்தை ஆத்மார்த்தமாக தன்னுள் உண்மையாகவே ஏற்றுக்கொள்ள விரும்புகின்ற ஆத்ம சாதகன் மட்டுமே சாஸ்திரத்தின் மீதும் சத்குருவின் மீதும் சந்தேகம் கொள்ளாமல் அவரது உபதேச வார்த்தையை அப்படியே நடைமுறைப்படுத்த தொடங்குவான். அப்ப யார் ஒருவன் இந்த சாஸ்திரமும் சத்குருவும் சொல்லுகின்ற மகா வாக்கிய உபதேசத்தை, தத்துவமசி அப்படிங்கிற வார்த்தையை, மகா வாக்கிய மந்திரத்தை வேத மந்திரத்தை அப்படியே தன்னுள் உள்வாங்கிக் கொள்கிறானோ அவன் அந்த ஆத்மாவை அனுபவமாக்குவான். அந்த வகையிலே அவன் தன்னை அகம் பிரம்மாஸ்மி என்ற தன்னுடைய சொரூப அனுபவத்தில் அனுபவமாக்க முடியும் என்பதாக இங்க சாஸ்திரம் சொல்லுது. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப தன்னை பிரம்மம் என்று அறிந்து கொண்ட ஒரு சாதகன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் அந்த பிரம்மம்ங்கிறது எப்படி உண்மையில் உணரணும் அப்படின்னா, தன்னை அந்த தூய உணர்வாகத்தான் முதல்ல உணரணும். பிரம்மம்னா இவன் ஏற்கனவே ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களினுடைய அடிப்படையில இறை கற்பனையில வாழக்கூடாது. இங்க அறிவு தான், தூய அறிவாகத்தான் பரமன் இருக்கின்றான் என்கும் போது, அப்ப என்னில்ல இருக்கின்ற அந்த உணர்வு தான் பிரம்மம் என்பதாக முதலில் நாம் நம்மை உணர வேண்டும். நம்மை நான் இருக்கிறேன் அப்படின்ற தன்னுடைய சுய அனுபவத்துக்குள்ள நாம் நம்மை அனுபவமாக்க வேண்டும். அதுதான் இங்க அகம் பிரம்மாஸ்மின்னு பார்க்கப்படுது. அப்ப அந்த சுய அனுபவத்துல தன்னுடைய சுய உணர்வை, தன்னுடைய தூய உணர்வை தான் உணர்ந்து கொண்ட நிலையத்தான் நம்ம என்ன சொல்றோம்? நான் இருக்கின்றேன் என்ற தன்னுடைய சுய அறிவிலே நாம் நின்று கொண்டு, இங்கு படைக்கப்பட்டவைகள் எல்லாம் என்னுடைய சுய அறிவில் இருப்பதினாலேயே இருக்கின்றன என்பதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப எப்படி இதை நம்ம ஆழமா புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நித்தியம் என்கின்ற அந்த இருப்பு இருக்கு இல்லையா? பரமன் நித்தியமானவன். அந்த நித்தியம் என்கின்ற இருப்பு மட்டும்தான் எப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நித்தியத்திலே இந்த சுய அறிவானது தோன்றி மறைந்து கொண்டிருக்கிறது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ரொம்ப ஆழமான உண்மையை பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது இறைவன் என்பவன் சதா இருப்பு கொண்டிருக்கிறான். இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்ற தன்னுணர்விலே அந்த இருப்பிலே இருந்து கொண்டிருக்கின்றான். அவனை நம்ம இருப்பு என்று சொல்கிறோம் அல்லது எக்ஸிஸ்டன்ஸ் ஆங்கிலத்துல பேசுறோம். அப்ப அந்த இருப்பு என்ற அந்த நித்தியமான வஸ்து இருக்கு இல்லையா? பரமன் இருக்கின்றான் இல்லையா? அவனுடைய நித்தியத்தில தான் இந்த சுய அறிவு என்ன பண்ணுதுன்னா தோன்றி மறையுது. அப்ப அந்த சுய அறிவானது நித்தியத்தை சார்ந்துள்ளது என்று நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். அதுதான் சச்சித் ஆனந்தம் என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். சத்துன்னா இருப்பு, சித்துன்னா அறிவு. அந்த அறிவு அந்த நித்தியத்தை அறிந்து கொண்டால் ஆனந்தம் அடைகிறது என்ற ஒரு ஆழமான உண்மையை நான் ஏன் அப்போ கடந்த வகுப்புல சொன்னேன் அப்படின்னா, அந்த இருப்பை உணர்ந்தா தான் ஆனந்தம் வரும். இருப்பை உணரலன்னா அந்த அறிவு பயனற்றதா போயிடும். அப்ப இங்க சத்து இருப்பதை சித்து உணர வேண்டும். சித்து உணர்ந்து கொண்டால் அது சச்சிதானந்தமாக மலரும். அதுதான் சச்சிதானந்த மந்திரத்தினுடைய பொருள். அப்ப அந்த இருப்பு இருப்பதை, அந்த நித்தியத்தை சுய அறிவு தோன்றி மறைந்து தெரிந்து கொள்கிறது. அந்த சுய அறிவானது நித்தியத்தை சார்ந்து இருக்கிறது என்ற ஒரு ஆழமான உண்மையை நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய சுய அறிவானது தன்னிலேயே அனைத்து வடிவங்களையும் படைத்து தன்னிருப்பை தான் உண்டாக்கி கொண்ட வடிவங்களின் வழியாகத்தான் அறிகின்றது என்ற ஒரு ஆழமான உண்மையும் நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த இருப்பானது என்ன பண்ணுதுன்னா,
தன்னுடைய சுய அறிவிலேயே சில வடிவங்களை படைக்குது, சில உருவங்களை படைக்குது. அப்படி படைத்து உண்டாக்கி கொண்ட அந்த உருவங்களின் வழியாகத்தான் தானே அதை அறிகிறது என்று இங்கு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அந்த சுய அறிவானது படைக்கப்பட்ட இந்த பல்வேறு வடிவங்களுக்கு முன்பாகவே இருப்பினும் தன்னுடைய தன்னிருப்பை தான் படைத்துக் கொண்ட வடிவத்தின் வழியாக அறிவதினாலே தான் இந்த வடிவமே என தன்னுடைய உண்மை சுரூபத்தை மறந்து அறியாமையினாலே தன்னை இன்னார் என்பதாக அடையாளம் கொள்கிறது. இப்படிதான் இந்த சுய அறிவு என்ன பண்ணுதுன்னா ஸ்லிப் ஆகுது. இந்த சுய அறிவு என்ன பண்ணுதுன்னா தன்னிருப்பை தான் தெரிந்து கொள்வதற்காக தன்னால் உண்டாக்கி கொண்ட வடிவங்களினாலேயே சிக்கிக்கொள்கிறது. சிக்கிக்கொண்டு என்ன செய்யுது? இந்த உடலை நான் என்று அபிமானித்துக் கொள்கிறது. தன்னால் உண்டாக்கி கொண்ட இந்த உடலையே என்ன நினைச்சுக்குதுன்னா நான் என்று அபிமானிச்சுக்குது. உண்மையில் இந்த வடிவம் அந்த சுய அறிவில் உண்டாக்கப்பட்ட வடிவம். ஆனா இந்த வடிவத்தை எதுக்கு தெரியுமா அது உண்டாக்கிக்கிச்சு? தன்னையே தான் அறிந்து கொள்வதற்காக, தன்னிருப்பை தான் உணர்ந்து கொள்வதற்காக உண்டாக்கி கொண்ட இந்த வடிவத்துல போய் சிக்கிக்கிட்டு மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான எண்ணங்களுடைய அடிப்படையிலே தன்னை இன்னார் என்பதாக பாவித்துக் கொண்டு அடையாளம் கொள்கிறது. இந்த வடிவத்தை தான் என்று அடையாளம் கண்டு கொள்வதனாலே தான் அது என்ன நினைக்குது? தான் பிறந்தது நிஜம் என்பதாகவும் தான் இறக்கப் போவதும் நிஜம் என்பதாகவும் அறியாமையிலே ஒப்புக்கொள்கிறது. அப்ப இதுதான் இங்க அறியாமை நிலை என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை நம்ம சுட்டி காட்டுறோம். அறியாமை எங்க உண்டாச்சு அப்படிங்கறத இப்ப உங்களுக்கு நான் சுட்டி காட்டுறேன். அப்ப அந்த இருப்பு அந்த அறிவில் தன்னை அறிந்து கொள்வதற்காக உண்டாக்கி கொண்ட வடிவங்களில் சிக்கிக் கொள்ளாமல் அந்த வடிவங்களுக்கு பின்னால் நான் தான் இருக்கின்றேன் என்ற ஒரு ஆழமான உண்மையை உணர்ந்து கொண்டால் அந்த வடிவங்கள் எல்லாம் என்னால் படைக்கப்பட்டு அனுபவிக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றது என்ற ஒரு ஆழமான உண்மையும் நம்மிடத்திலேயே அனுபவம் ஆகும். அது மாதிரி விஷயங்களை தான் நாம் இந்த அத்தியாத்ம யோகத்தின் வாயிலாக சரியான சத்குருவின் வழிகாட்டுதலோடு அந்த அறிவை நாம் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு பாடமாக, ஒரு வகுப்பாக இதை பார்க்கிறோம். அப்ப அந்த மாதிரி இந்த பாடங்களை நாம் அறிந்து கொண்டு அந்த தூய அறிவாக தன்னை நாம் அறிந்து கொண்ட பிறகு நமக்கு என்ன புரியுது? பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா என்ற ஒரு மகா வாக்கிய உபதேசம் புரியுது. இந்த வேதத்தின் வழியாக, இந்த சாஸ்திரத்தின் வழியாக நாம் ஏற்றுக்கொண்ட இந்த ஆழமான பாடம் நமக்கு என்ன புரிய வைக்குது? பிரம்மம் மட்டும்தான் சத்தியம், இந்த ஜகத் மித்தியா என்ற ஒரு ஆழமான உண்மையை புரிய வைக்குது. அப்ப அது எப்படி மித்தியா அப்படின்னா, அது இந்த அறிவு தன்னை அறிந்து கொள்வதற்காக, தன்னுடைய இருப்பை தான் உணர்ந்து கொள்வதற்காக உண்டாக்கி கொண்ட வடிவங்கள் தான் இந்த உலகம் என்பதை அது உணரும் போது அந்த உலகம் மறைந்து போய் தன்னுடைய உருவமே தனக்கு தெரியும், தன்னுடைய சொரூபமே தனக்கு தெரியும். தன்னுடைய சொரூபம் என்ன? உருவமற்றது, வடிவமற்றது, தூய அறிவு, ஆத்மா. அப்ப அந்த நிலையை நம்ம உணர்ந்துட்டா இங்க நீங்க பார்வையில பார்ப்பதெல்லாம் என்ன? உங்களுடைய சுய அறிவிலே தோன்றி மறைகின்ற வந்து போகின்ற வடிவங்கள் தானே தவிர இவைகள் எல்லாம் உண்மையில் இல்லை. ஏனென்றால் இதெல்லாம் மனதினால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களின் அடிப்படையிலே எழுந்த வடிவங்கள் அப்படிங்கறத நம்ம ஆழமா நம்முடைய சுய அறிவிலே நாம் நிலை கொண்டு அதை உணர்ந்து கொண்டு விட்டோமானால் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பாற்பட்ட சலனமற்ற அமைதியில் நிலைத்து நிற்கின்ற அந்த நித்தியத்தை தான் நான் என்று நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள முடியும் என்ற ஒரு அருமையான விஷயத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். அப்ப தன்னுடைய சுய அறிவில் உணரப்படுகின்ற இந்த உடல், புலன்கள் மற்றும் மனதினால் அறியும் அனைத்துமே தன்னுடைய இருப்பினால் தான் அறியப்படுகின்றது என்ற ஒரு ஆழமான உண்மையை நாம் உணர்கின்ற பொழுது அவைகள் அனைத்தும் அந்த தூய அறிவாகிய ஆத்மா எனும் எனது சொந்த அனுபவமே அன்றி அவைகள் எனக்கு வேறாக இல்லை என்பதினாலே இருமைகள் இன்றி இவைகள் எல்லாவற்றிலும் தன்னையே தான் காண முடியும் என்பதாகவும் நாம் இங்கு பார்க்கிறோம். அப்ப இங்க இந்த வடிவங்கள் தோன்றி மறைகின்ற இந்த பிரபஞ்சம் முதலான ஒட்டுமொத்த உருவங்கள் எல்லாமே என்னுடைய இருப்பினால் தான் இருக்கின்றது என்ற ஒரு ஆழமான உண்மையை தான் இந்த மந்திரம் எடுத்து சொல்லுது. நா தத்ர சூரியோபாதி நா சந்திர தாரகம் நேமா வித்யதோ பாந்திகி குதோயம் அக்னிகி. அப்போ வெளியே பிரகாசிக்கின்ற சூரியனாகட்டும், சந்திரனாகட்டும், மின்னல் ஆகட்டும், நட்சத்திரங்கள் ஆகட்டும் எல்லாமே என்னுடைய சுய அறிவிலேயே தான் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றதே தவிர உண்மையில் அவைகளுக்கு என்று எந்த ஒரு பிரகாசமும் கிடையாது. நான் இருப்பதினாலே அவைகள் இருக்கின்றன, நான் பிரகாசிப்பதினாலே அவை பிரகாசிக்கின்றன. அப்ப எல்லாமே என்னுடைய சுய அறிவிலே ஏற்றி வைக்கப்பட்ட விஷய சுகங்கள் என்ற ஒரு ஆழமான உண்மை நம்மால் உணரப்படும் போது நாம் என்ன பண்றோம்? அந்த திருமந்திர பாடலை எடுத்து இங்க பொருத்தி பார்த்தோம்னா, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம்
பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே. அப்ப என்னுடைய சொரூபத்தை நான் உணர்ந்து கொண்டு விட்டா இந்த பஞ்ச பூதங்களும் எனக்குள்ளேயே ஒடுங்கிடுது. அப்ப இங்கு எனக்கு வேறாக எதுவுமே இல்லை. இங்கு இருமைகளே கிடையாது. தன்னிடமிருந்து அறியப்படுகின்ற அத்தனை அறிவும் அனுபவங்களும் ஆத்மாவாகிய தன்னுடைய சுய அறிவில் பிரகாசிக்கின்ற தன்னுடைய சுயானுபவம் அல்லது சுவானுபூதி என்கின்ற ஒரு உண்மையைத்தான் இங்கு ஆத்மாவின் வைபவம் என்பதாகவே நாம் பார்க்கின்றோம். அப்போ அந்த ஆத்மாவின் வைபவம் என்பது நம்முடைய வைபவம், நம்முடைய சுயம், நம்முடைய சொரூபம். அதைத்தான் இங்கு சாஸ்திரம் ஆத்மா அனுபூதி, இறை அனுபூதி என்பதாக நமக்கு அறிவுறுத்துது. அப்ப என்னுடைய இருப்பினாலேயே இங்கு எல்லாம் இருக்கின்றன. மேலும் என்னுடைய படைப்பினாலே அவைகள் எல்லாம் அனுபவிக்கப்படுகின்றன. ஆனால் அந்த அனுபவங்களில் சம்பந்தப்படாமல் அவைகளுக்கு சாட்சியாக மட்டுமே நான் இருப்பதினால் அவைகளை என்னால் அழிக்கவும் முடிகின்றன என்ற ஒரு ஆழமான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கு படைத்து அனுபவிக்கப்பட்டு அழிக்கப்படுகின்ற அத்தனையும் என்னுடைய சுய அறிவிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் அந்த படைப்புக்கு அத்தனைக்கும் சாட்சியாக நான் வெளியிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவைகளுக்குள் நான் சம்பந்தப்படுவதில்லை. இந்த உண்மையை நீங்க ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். ஏன் அதை நான் மீண்டும் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நீங்க உங்களை நான் பிரம்மம் என்று உணர்ந்து கொண்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உணர்ந்து கொண்டு நீங்க வீட்டுல இருக்கீங்க. இப்ப கணவன் இருக்கார் வீட்டுல. இந்த உணர்ந்து கொண்டு ஒரு கணவன் வீட்டுல இருக்காரு. திடீர்னு மனைவி கிட்ட ஒரு பிரச்சனை. மனைவி கிட்ட இதை கொண்டு வாங்குறாரு. அந்த அம்மா மாத்தி கொண்டு வந்துருது. உடனே இவருக்கு கோபம் வருது. அப்ப என்ன ஆகும்? 2 பேருக்குள்ள ஒரு மன வருத்தம் உண்டாகுது இல்லையா? மன வருத்தம் உண்டாகும் போது சண்டை சச்சரவா மாறும். அப்ப இந்த சண்டை சச்சரவுல ஈடுபடுகின்றது உண்மையிலேயே எதுன்னா மனசு. ஏன்னா மனதனுடைய எதிர்பார்த்தபடி நடக்கல. அந்த அம்மாவுக்கு அந்த புரிதல் இல்லாம அதை மாத்தி செஞ்சிடுச்சு. அப்ப இங்க என்ன நடக்குது? கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு உண்டாகுது. ஆனா இந்த கருத்து வேறுபாடுகள் அவர்களுடைய மனம் சார்ந்த வருத்தத்தை உண்டு பண்ணுதே தவிர ஆத்மா இவைகளுக்கெல்லாம் சாட்சியாக இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கு. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க அந்த ஆத்ம ஸ்வரூபத்துல நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த வினாடி என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு செகண்ட் நீங்க கோவப்பட்டாலும் மறு வினாடி அடடா இது இந்த மனதனுடைய வெளிப்பாடு அல்லவா, இது ஒரு செகண்ட்ல கோவப்பட்டுடுச்சு. ஆனா நானும் அந்த தூய் அறிவாகிய ஆத்மா இவைகளுக்கெல்லாம் சாட்சியாக இருந்து இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். அப்ப இதுல என்ன கோவப்படுறதுக்கு இருக்கு அப்படின்னு உடனே அது தன்னுடைய சொரூபத்தை உணர்ந்த மறு வினாடி அந்த எண்ணத்திலிருந்து விலகிவிடும். அந்த விவகாரத்தை பெருசுப்படுத்தாம அப்பொழுதே தன்னிலிருந்து நீக்கி கொள்ளும். இது ஒரு கணவன் செய்ய வேண்டிய ஒரு காரியமா இந்த ஆத்மா அனுபவத்திலிருந்து செய்ய முடியும். மனைவி அப்படிதான். மனைவி இது மாதிரி ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு ஆத்மா அனுபூதியில தன்னை அந்த சுய அறிவாக ஆத்மாவாக அந்த சொரூபத்திலேயே நின்றுகிட்டு இருக்கும்போது கணவனிடத்திலிருந்து ஒரு பிரச்சனை வருது. அப்ப உடனே அந்த பிரச்சனையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு இயலாமை கோபமாக வெளிப்பட்டா கூட மறு வினாடி நம்மிடத்துல இருக்கிற அந்த தூய அறிவு என்ன சொல்லும்? இது மனதனுடைய விளையாட்டு. என்னுடைய அனுபவத்துல இந்த நிகழ்வு நடக்குது. ஆனா இவைகளுக்கெல்லாம் சாட்சியா நான் இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அப்ப இதுல சலனம் அடைவதற்கு ஒன்றும் இல்லைங்கிற அந்த உணர்வு நம்ம இடத்துல உண்டான மறு வினாடி அந்த சண்டை பெரிதாகாம அப்படியே தடுக்கப்படும். இப்படியே நம்ம அந்த உணர்வுல நின்னு பழகவே நமக்கு என்ன ஆகும்னா, நம்முடைய சொரூபம் நமக்கு ஆனந்த அனுபவத்தை உண்டாக்கிட்டே வரும்போது பெரும்பாலான உலக விவகாரங்கள் எல்லாம் நம்மால் வேடிக்கை பார்ப்பதாகவே மாறிவிடும். அதற்குள்ள போய் விவகாரத்துக்குள்ள நம்ம நுழைவது குறைந்து விடும். அதுதான் வியாவகாரிக சத்தியத்துக்குள்ள நம்ம போய் சிக்க மாட்டோம். ஏன்னா அந்த வியாவகாரிக சத்தியத்துக்குள்ள போய் சிக்கிறது எதனாலன்னா மனதினால தான். நம்ம இந்த பாரமார்த்திக சத்தியமா அந்த பரமனா இருந்து கொண்டு நம்முடைய சொரூபத்தில் நின்றுகிட்டு இந்த உலகத்தை நம்ம பார்க்கும்போது இது எல்லாமே என்னுடைய சுய அறிவிலே ஏற்றி வைக்கப்பட்டு நான் இருப்பதினாலே இவைகள் எல்லாம் இருக்கின்றன. நான் இருப்பதினாலே இவைகள் எல்லாம் அனுபவிக்கப்படுகின்றன. நான் இருப்பதினாலே என்னால் இவைகள் தேவையில்லை என்று அழிக்கவும் படுகின்றன என்ற ஒரு ஆழமான உண்மையை நம்ம புரிந்து கொண்டா நம்மால் படைக்கப்பட்ட இந்த உலகம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாம் நம்முடைய சொரூபத்திலேயே நிற்க முடியும். அந்த சொரூப அனுபவம் தான் இங்கு அமைதி ஆனந்தம் என்று நம்ம ஏற்கனவே பாடத்துல சொல்லிட்டோம். அதற்கு தான் நான் வழிமுறை சொல்லி கொடுத்தேன். நீங்க கண்ணை மூடிக்கிட்டு அந்த இருளை பார்த்தீங்கன்னா அங்க ஒரு அமைதியும் ஆனந்தமும் நிகழ்வதை நீங்க பார்க்க முடியும். ஆனா அந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களையே நீங்க கண்ணாடியில பார்ப்பது போல பார்த்து கொண்டிருக்கீங்க. அப்படி பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த இருப்பு என்னுடைய இருப்பினாலே இருக்கிறது என்று உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா அதை நீங்க அந்த கண்ணை மூடிக்கொண்டு எப்படி அந்த இருளை அந்த இருப்பை ரசிக்கிறீங்களோ, அங்க ஒன்றுமற்ற வெளியே நீங்க பார்க்கிறீங்களோ, அது மாதிரி கண்ணை திறந்த பிறகு கூட கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அத்தனை காட்சிகளும் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றதுங்கிற ஒரு புரிதலோடு அதை பார்ப்பீங்க. அதனால் சலனம் அடைய மாட்டீங்க.
அதனால சங்கடங்களை சந்திக்க மாட்டீங்க. காரணம் என்ன? அவைகள் எல்லாம் வெற்று பார்வையாக மாறிவிடும். அந்த விஷயங்களிலே விவேகத்துல விழித்துக் கொண்டதுனால சிக்க மாட்டோம். அதுதான் நம்ம இந்த மாதிரி வாழ்க்கையை வாழும்போது அடையக்கூடிய அனுபவம் என்பதாகவே பார்க்கிறோம். ஆத்மாவுடைய அனுபவம் என்பது தன்னிருப்பை தான் உணர்ந்து தன்னுடைய சொரூபத்திலேயே நின்று கொண்டு எல்லாவற்றையும் கையாள்வது. ஏனென்றால் நான் இருப்பதினால் தான் இங்க எல்லாமே படைக்கப்படுகின்றன. நான் இருப்பதினால் தான் இங்க எல்லாமே அனுபவிக்கப்படுகின்றன. நான் இருப்பதினால் தான் அவ்வாறு அனுபவிக்கப்பட்டவைகள், படைத்து அனுபவிக்கப்பட்டவைகள் என்னுடைய இருப்பினாலேயே அழிக்கப்படுகின்றன. தேவையில்லை என்று நினைக்கும் போது நான் அதை அழித்து விடுகின்றேன். அழித்து விடுவதுங்கிறது நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, உடல் அழிவை மட்டும் பார்க்கக்கூடாது, எண்ணத்தினுடைய அழிவு கூட. இப்ப உங்களுடைய மனதுல தவறான ஒரு எண்ணம் ஏற்பட்டது, வெறுப்பு உணர்வு வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களேன், உடனே நீங்க உங்களுடைய எண்ணத்தை அழிக்கலாம் இல்லையா? ஏன்னா உங்களுடைய இருப்பினால் தான் அது நிகழுது. அப்போ தன்னுணர்வு நான் என்ற தன்னுடைய இருப்பில இருந்து கொண்டு எல்லாவற்றையும் சாட்சியாக பார்த்து கொண்டிருந்தா என்னால் அழிக்கவும் முடியும். ஆனா நானே போய் அந்த உணர்வுல சிக்கிக்கொண்டா எப்படி நான் அழிப்பேன்? அழிக்க மாட்டேன். ஏன்னா நானே அந்த உணர்வை என்ன பண்ணிட்டேன்? என்னை பாவித்துக் கொண்டேன். மனதுல போய் நான் என்று என்னை பாவித்துக் கொண்டா எனக்கு அழிக்கிறதுல பயம் வந்துடும். இப்ப என்னுடைய உடம்ப நான் உண்மை என்று நம்பினா என்னுடைய உடம்பு இறந்து போவதுக்கு கண்டு நான் பயப்படுவேன். ஆனா இந்த உடம்புக்கு வேறாக நின்று நான் பார்த்தேன்னா என்னுடைய உடம்பு அழிவதை கண்டு நான் பயப்பட மாட்டேன். இதற்கு உதாரணம் எப்படி? இப்ப பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போயிட்டா நம்ம கவலைப்பட மாட்டோம். ஆனா நம்ம உடம்பு செத்து போகுதுன்னா பயப்படுறோம் இல்ல? என்ன காரணம்? அது வேறு உடம்பு, இது என்னுடைய உடம்பு அப்படிங்கிற அபிமானம் தானே. அந்த உடம்பு செத்து போச்சுங்கனால நமக்கு பயம் இல்ல. ஆனா என்னுடைய உடம்பு செத்து போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. அதற்கு காரணம் என்ன? இந்த உடம்பு என்னதுங்கிற அபிமானம். அப்ப இங்கதான் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த வடிவத்துல நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம். அததான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. சுய அறிவில் உணரப்படுகின்ற இந்த உடல், புலன்கள், மனம் எல்லாமே தன்னுடைய இருப்பினால் தான் அறியப்படுகின்றது என்ற ஒரு ஆழமான உண்மை நம்மால் உணரப்படும் போது அவைகள் அனைத்திற்கும் சாட்சியாக நாம் நின்று விட வேண்டுமே தவிர அதிலே போய் நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்ற ஒரு மிகப்பெரிய உயரிய உண்மையை இங்கு உபதேசிக்குது. அப்ப நம்முள் நாம் உணர வேண்டியது, நாம் அந்த தூய அறிவாக, ஆத்மாவாக, அனைத்துக்கும் ஆதாரமான சாட்சியாக இருக்கின்றோம் என்று நம்முடைய சொரூபத்தை நாம் சுய அறிவாக உணர வேண்டும். அதாவது அந்த ஆத்மாவை ஒரு புற அறிவாக காணாமல் தன்னுடைய அக அறிவில் ஒரு இருப்பு கொண்டுள்ளது என்பதாகவே நம்மை உணர வேண்டும் என்பதாக இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த அனுபவம் என்பதை நம்ம எப்படி வார்த்தையினால வெளியே சொல்ல முடியுமானா முடியாது. ஏன்னா நானே அதை உணர்ந்து கொண்டு என்னுடைய சுயானுபவம், சுவானுபூதி. அதுக்குத்தான் நம்ம உதாரணம் சொல்லுவோம் இல்லையா? இப்ப நான் அன்பு செலுத்துவதும், மற்ற உயிர்களிடத்துல கருணை காட்டுவதும், அல்லது நான் அடைகின்ற ஆனந்தத்தையும் மற்றவர்களுக்கு எப்படி நான் காட்டிக் கொடுக்க முடியும்? புறத்திலே அதை நான் அனுபவமாக விளக்கவே முடியாது. அது அவரவர்களே அந்த அன்பு, கருணை, ஆனந்தம் என்பதை அவர்களுள் உணர வேண்டிய ஒரு விஷயம். அது வெளியே சொல்லி புரிய வைக்க முடியாது. ஒருத்தர் மீது நம்ம அன்பு செய்வதையோ, ஒருத்தர் மீது நம்ம கருணை காட்டுவதையோ, அல்லது ஆனந்தம் அடைவதையோ, நம்முள் உண்டாகின்ற மகிழ்ச்சியையோ நாம் மற்றவர்களுக்கு வெளி விஷயத்துல சொல்லி புரிய வைக்க முடியாது. அது அவரவர்கள் உணர்கின்ற சுயானுபவம் என்பது போலத்தான் இங்க ஆத்ம அனுபவம் என்பதாகவே நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஆழமான உண்மையை நீங்க ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த உலகத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா வெற்று பார்வையா பார்க்கிறோம். ஏன்னா என்னுடைய அறிவிலே இவைகள் எல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஏற்றி வைக்கப்பட்டது? நான் பிறந்த உடனே என்னுடைய சுய அறிவில் தான் இருந்தேன். ஆனால் என்னால் உண்டாக்கப்பட்ட இந்த உடலானது என்ன பண்ணுதுன்னா, மனம் என்ற வாயில் மூலமாக விஷயங்களை எல்லாம் உள்வாங்குது, எண்ணங்களாக எடுத்துக்கொள்ளுது. இது இன்னது என்று எண்ணங்களாக எடுத்துக்கொள்ளுது. அப்படி எடுத்துக்கொள்வதற்கெல்லாம் ஆதாரமாக நான் தான் எல்லாம் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் இருப்பதினால்தான் இவைகள் எல்லாம் என்னால் அனுபவமாக்கப்படுகின்றன. நான் இல்லைன்னா அந்த உடம்பு புலன்கள் வழியா பார்க்காது, பார்க்கின்ற பொருள்களை பிரகாசிக்க வைக்க முடியாது, காது கேட்காது, கண்ணு பார்க்காது, நாக்கு சுவைக்காது. அப்ப எல்லாமே எப்படி நடக்குது? என்னுடைய இருப்பினாலே இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய சுய அறிவிலே இவைகள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அப்ப இந்த அனுபவங்கள் எல்லாம் உண்மையில் யாருடையது? ஆரம்பத்துல இதெல்லாம் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களோட அடிப்படையில மனம் அனுபவப்படுவதாக இருந்தாலும், அந்த மனமே பிரகாசிப்பது ஆத்மாவினால் தான் என்று நமக்கு அறியப்படும் போது எல்லாமே ஆத்மாவின் அனுபவம் தான். நீங்க ஆத்மா தான் இத்தனையும் அனுபவிக்குது. எதற்காக இதையெல்லாம் அனுபவிக்குது? ஆத்மாவினுடைய அனுபவம் என்பது அது தன்னைத்தான் அறிவதற்காக உண்டாக்கி கொண்ட இந்த உலகம் என்ற உருவங்கள், வடிவங்கள் என்று நம்ம உணர்ந்து கொண்டா நமக்கு இவைகள்லாம் சலனம் உண்டாகாது. காரணம் என்னன்னா, இவைகள் எல்லாம் ஆத்மாவிற்கு வேறாக அதனுடைய சக்தியாக பார்க்கப்படுகிறது. அதைத்தான் நீங்க இங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். இங்க புலன்கள், உடல், மனம்
எல்லாமே ஆத்மாவினுடைய சக்தி. அந்த சக்தியின் வாயிலாக அந்த ஆத்மா தன்னையே தான் அனுபவமாக்குவதற்காக இவ்வாறு படைத்து அனுபவமாக்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப இங்கே பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமற ஆத்மா நிறைந்திருக்கிறது, பரமன் நிறைந்திருக்கின்றான்னா என்ன பொருள்? நானே அதை காண்பவனாகவும் காட்சியாகவும் காணப்படும் பொருளாகவும் இருக்கின்றேன். நானே அதை அறிபவனாகவும் அறியக்கூடிய அறிவாகவும் அறியப்படும் பொருளாகவும் இருக்கின்றேன் என்ற அந்த திரிபுடியினுடைய அடிப்படையில் நாம் இங்க புரிஞ்சுக்கிட்டா கூட எல்லாமே என்னுள் தான் இருக்கிறது. நான் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பதை போல இந்த பிரபஞ்சம் என்னுள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான பொருளையும் நாம் இங்கு எளிமையாக உணர்ந்து கொள்ள முடியும் என்பதாகத்தான் இந்த மந்திரம் சொல்ல வருது. மீண்டும் இந்த மந்திரத்தை ஒரு முறை படிக்கிறேன், உங்களுக்கு நல்லா புரியும். ந தத்ர சூரியோபாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யதோபாந்திகி குதோயம் அக்னிகி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாதி. இங்க யமதர்மராஜன் என்ன சொல்றாருன்னா, சூரியன் ஒளிர்வதில்லை, சந்திரனும் நட்சத்திரங்களும் ஒளிர்வதில்லை, மின்னல் கூட ஒளிர்வதில்லை. அப்படி இருக்க அக்னி மட்டும் எப்படி ஒளிர முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பிட்டு, இவைகள் எல்லாம் ஒளிர்வதற்கு தூய அறிவாகிய ஆத்மாவாகிய நான் இருப்பதினால்தான் இவைகள் எல்லாம் ஒளிர்கின்றன, என்னுடைய இருப்பினால் தான் இவைகள் எல்லாம் பிரகாசிக்கின்றன என்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை இந்த மந்திரத்திலே யமதர்மராஜன் சுட்டி காட்டுகிறார். அப்போ இங்க நாம் அந்த தூய அறிவாகிய ஆத்மா என்று நாம் நம்ம எப்படி உணர வேண்டும்னா, குருவும் சாஸ்திரமும் சொல்லுகின்ற மகா வாக்கியத்தின் மீது நம்பிக்கை அதில் நாம் திடமாக நிற்க வேண்டும். ஏன்னா குருவும் சாஸ்திரமும் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ஒரே வார்த்தை தான். அதுதான் நேற்றைய வகுப்புல சொன்ன மகா மந்திரம். அது ஒரு நாமம், குருவினால் உபதேசிக்கப்படுகின்ற ஒரு நாமம். சப்தமில்லாத ஒளியிலே பரம சத்தியத்தை அறிந்த சத்குரு அருளுகின்ற நாமத்தை உணர்ந்து கொண்டவன் காலனின் பிடியிலிருந்து தப்பிப்பான். அப்ப சத்குரு அருளும் நாமம் என்ன? நானே அவன், அவனே நான். அதை நம்ம இங்க வேத மந்திரத்திலிருந்து எடுத்து சொல்லும்போது தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படிங்கிற ஒரு மகா வாக்கியமாக நாம் இங்க எடுத்து சொல்றோம். அப்ப இந்த மகா வாக்கியத்தை உள்வாங்கிக் கொண்ட உண்மை சாதகன் மறு வினாடி அதை அப்படியே அனுபவமாக்கிக் கொள்வான். அதற்கு பிறகு அவன்கிட்ட இருமைகளே இருக்காது. ஏனென்றால் அவன் அந்த தூய அறிவாக அப்பொழுதே அந்த வினாடிகளையே பிரகாசத்தை தொடங்குவான். அதுதான் இங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நடக்கணும். அப்படி உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நடந்துட்டா மறு வினாடி இந்த உலகம் என்பது உங்களுடைய சுய அறிவில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றதுங்கிற புரிதலோட இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா வெறும் சாட்சியாக இந்த உலகத்தை பார்க்கலாம். இந்த உலகத்துல நடக்கின்ற எந்த ஒரு விஷயமும் நம்மை பாதிக்காது. உலக போரே மூண்டாலும் நம்ம வேடிக்கை தான் பார்க்க முடியும். ஏன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் ஒரு திரைப்படம் மாதிரி நம்ம முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிற காட்சிகள் தான். நம்மால் உண்டாக்கப்பட்ட சுய அறிவில் வெளிப்பட்ட விவகாரங்கள் தான். ஆனா இந்த விவகாரங்கள் எல்லாம் போய் மறைஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுல நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை. நேற்று இருப்பது இன்றைக்கு இருக்காது, இன்றைக்கு இருப்பது நாளைக்கு இருக்காதுங்கிற ஒரு நியதியை தான் நம்ம இங்க மித்யான்னு பார்க்கிறோம். அந்த மித்யாவை தான் நம்ம நேற்று 2 வகையில புரிஞ்சுக்கிட்டோம். மாயாவை ஆவரணம், விட்சேபம். இருப்பதை இல்லாததாக காட்டுகிறது, இல்லாததை இருப்பதாக காட்டுகிறது. அப்ப இந்த 2 விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா உண்மையில் நான் மட்டுமே இருக்கின்றேன், பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா என்ற வேதத்தினுடைய மகா வாக்கியத்தினுடைய பொருளும் நம்மால் இந்த மந்திரத்தின் வாயிலாக உணரப்படுகிறது என்று பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, இந்த கடவு உபநிஷத்தினுடைய 2வது பகுதியில 2வது அத்தியாயத்தை நம்ம நிறைவு செய்கிறோம். இன்னும் ஒரு அத்தியாயம் இருக்கு. கடவு உபநிஷத்தினுடைய 2வது பகுதியில 3வது அத்தியாயம் இருக்கு. அது நாளை வகுப்பிலே தொடங்கலாம். அதுல ஒரு 18 மந்திரங்கள் இருக்கு. அதையும் நம்ம அப்படியே வரிசையா பார்க்க போறோம். ஆக இன்றைக்கு நான் நேரம் கருதி இந்த வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.